சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? பவானி. உங்க பேரு? மணிகண்டன். என்ன வேணும் நீங்க 2 பேரும்? அண்ணன். தங்கச்சி. சரி. என்ன பண்றீங்க நீங்க? வீட்டில் கேட்டரிங் வேலைக்கு போகிறோம் மேடம். அப்படியா? படிக்கலையா? படிக்க நின்றுட்டேன் மேடம். எத்தனாவது வரை படிச்சீங்க? 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க 8வது வழி முடிச்சிடும். இப்போ என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், பிளாஸ்டிக் ஐட்டம் வியாபாரம். அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. இல்ல. சரி, எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? 7 பேர் மேடம். 7 பேரா? அண்ணனோட சேர்த்து. உங்களுக்கு கீழே உங்களுக்கு மேலையா? இல்லை, எனக்கு இல்லை. அண்ணன் ஃபர்ஸ்ட், இந்த 2வது. இது கீழே. அப்பா என்ன பண்றாரு? அப்பா இறந்துட்டார் மேடம். அம்மா? அம்மா வீட்டில் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன வேலை? கரகாட்ட தொழில் செய்வாங்க. ஓ, கரகாட்டம் பண்றாங்களா? சரி, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அப்பா இறந்துட்டாரு. எத்தனை வயசுல? எங்களுக்கு 2வது பாப்பா. ஃபர்ஸ்ட் இருந்தார் அவர், நாங்கள் 7 பசங்க. உங்க அம்மாக்கு 2? ஆமாம். இப்போ 2வது எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 பசங்க நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு. இப்போ 2வது எடுத்தது பையன் இருக்கான், அவரும் இறந்துட்டாப்புல. இப்போ 2வது எடுத்தாங்க. தம்பி இருக்கிறான். இப்போ எத்தனை வயசு ஆச்சு? 7 வயசு. 7 வயசு ஆச்சு. அம்மா இது பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. என்ன பிரச்சனைப்பா? இப்போ 1 மாசமா ரொம்ப சரியில்லை மேடம். அவங்க தண்டல் வாடகைலாம் கட்டல, எல்லாம் ரேட் அதிகமாயிடுச்சு. ரொம்ப கடன் வாங்கிட்டாங்க பசங்களுக்கு சாப்பாடுலாம் போகணுன்னு. அதனால இப்போ எங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. போய் எங்களை வாமான்னு கூப்பிட்டோன்னா, நீங்கள் செத்து போங்க, உங்களால தான் இவ்வளோ கடன் ஏறிச்சு எங்களுக்கு அப்படி சொல்கிறேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? யாரோட இருக்கீங்க? எங்கள் கூட தான் இருக்கு. உங்களுக்கு வீடு இருக்கா? தனியாக இருக்கிறோம். சொந்த வீடு இருக்கா? இல்லை, வாடகைக்கு தான். நீங்க எல்லா பசங்களையும் நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்கள் விட்டு போயிட்டாங்களா? அம்மா, நான் வேலைக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு மேலே வாசிப்பேன். ஓ, அப்போ இவங்க இந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க? வீட்டில் விட்டு போயிட்டு. உங்க அம்மாவோட வீடு? அம்மா மேலே இருக்கிறாங்க வீடு. ஓ, மாடியிலையும் கீழே இருக்கிறாங்க. சொந்த வீடா? இல்லை, வாடகைக்கு தான் மேடம். ரொம்ப நாளா அப்படிதான் இருக்கீங்களா? பசங்களை மேலே விட்டுட்டு அம்மா போயிட்டாங்க. இப்போ 1 மாசமா இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்க மனைவி எப்படி? அவங்க போயிருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்களா அவங்களெல்லாம்? பார்த்துப்பாங்க மேடம். பசங்க எனக்கு இருக்காங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதான் இந்த மாதிரி பக்கத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கே போங்க உங்களுக்கு ஏதாவது. உங்களுக்கு பசங்க இருக்கா? 2 பசங்க இருக்கு, 2 பொம்பளை பசங்க. எத்தனை வயசாச்சு உங்களுக்கு? 1.5 வயசு ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு 2 வயசு. அப்ப இத்தனை பேரை 9 பேரை நீங்க தான் பாத்துக்கிறீங்க. ஏன் இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு உங்க அம்மா விட்டுட்டு போறாங்க? இன்னும் அவங்க சரியில்லை மேடம். ரொம்ப வீட்டில் தங்க மாட்டுறாங்க. மாரி எல்லாரும் வந்து வீட்டில் கத்துறாங்க, கடன் வாங்கிட்டு கொடுக்க எதுக்கு மாட்டேங்க. கடன் வாங்கினாங்க? கடன் எங்களுக்கு சாப்பாடுலாம் வசதி இல்லை சொல்லிட்டு கடன் வாங்கி வாங்கி எல்லாமே வாங்கினேன். இத்தனைக்கும் ரேஷன் அரிசி தான் மேலே சாப்பிட்றோம். அதை வாங்கி வீட்டுக்கிட்ட வந்து எல்லாம் கத்துவாங்க, காசு வாங்கி நான் கட்ட மாட்டியா அப்படின்னு. அதனால எங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம். எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? பூக்கல்ல மேலே கடை போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் வியாபாரம். போய் கூப்பிட்டேன்னா வரமாட்டேங்கிறாங்க. அவங்க கூட யார் இருக்காங்க? அவங்க ஒண்டி தான் இருக்காங்க, வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. போய் கூப்பிட்டேன்னா, உங்களால தான் இவ்வளோ தொல்லையா இருக்கு, போங்க செத்து போங்க, லாஸ்ட்ல போய் சேருங்க அப்படி சொல்றான்.
இதனால உங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லை வருதா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. டெய்லி சோறு அம்மாட்ட நான் போடும்போது பேசிக்கிறது இல்ல திட்டுறாங்க சார். மேடம். அண்ணி அண்ணி தான் சோறு போடுறாரா? என்ன திட்டுறாங்க? சாப்பாடு முறை எங்க கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்களோ உங்களெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. நீங்க சம்பாதிக்கிறது அண்ணனுக்கு தானே கொடுக்குறீங்க? எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க. கேன்டீன்ல போவோம் மேடம். இது ரெகுலரா வராது, வந்தாதான் கூட்டு போவாங்க. 200 ரூபாய் தருவாங்க. இங்க செங்கல்பட்டு தாம்பரம் அப்படிதான் போய் வேலை செய்வேன். அதனால திட்டுறாங்க டெய்லியும். உனக்கு கீழே இருக்கிற பசங்க பொம்பளை பசங்க எவ்வளவு பேர்? 2 பொண்ணு. அவங்க என்ன செய்றாங்க? பசங்க படிக்குதுங்க. ஒன்னு 8வது படிக்குது, ஒன்னு 4வது படிக்குது. நல்லா படிக்குமா? பசங்க படிக்குது. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடும்போதும் திட்டுவாங்களா? திட்டுவாங்க. பசங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களை விட்டு எங்களுக்கே சாப்பாடு போட மாட்டாரு, சாப்பிட முடியல எங்களாலேயே அப்படி சொல்லி திட்டாங்க. பசங்களாம் அழுவுங்க சொல்லி சொல்லி. அம்மா கூப்பிட்டு ஏதாச்சும் விசாரிச்சிங்க சேர்த்து வச்சுங்க மேடம். என்னப்பா வேணும்? என்ன பண்ணோம்? நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அம்மாவை கூப்பிட்டு எல்லாம் கேளுங்க மேடம். நீங்க பேசலையா அவங்க அம்மாட்ட? பேசிக்கிது இல்லை மேடம். 2வது அம்மா எடுத்ததுன்னு அப்பையிலேருந்து பேசல, சண்டை போட்டேன். அண்ணியா? என்னம்மா பிரச்சனை? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நல்லா ஒழுங்கா தான் இருந்தாங்க. இவங்க எங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் அப்பா இருக்காங்க, ம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 6 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க இருக்கும் போது அவர் இறந்துட்டார். இறந்தோடனே இந்த ஆட்டம் டான்ஸ் ஆடினாங்க, ம். கரகாட்டம் ஆடினாங்க. கரகாட்டம் ஆடிட்டே இருக்கும் போது உங்க மாமனாரும் கரகாட்டக்காரரா? ஆமாம், எங்கள் அப்பா 2 பேரும் சேர்ந்து ஆடுவாங்களா? இல்ல அவங்க டவுல் வாசிப்பாங்க, எங்க அம்மா டான்ஸ் ஆடுவாங்க. ஓகே. கரக வச்சா. ம். அப்படி இருக்கும் போது பேண்டு கதிரவன் ஒருத்தர் வந்தாரு. ம். அவரு பசங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, என் ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்க, நீ வந்து என் கல்யாணம் பண்ணி என் கூட இருமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டு போயிட்டாங்க. டைவர்ஸ் போயிட்டாங்க. நீங்க வந்து என் கூட இருமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் 7 பிள்ளைங்களை காப்பாத்துவேன். டைவர்ஸ்னா உங்க அப்பா தான் இறந்துட்டார்ல? இல்ல இப்ப 2வது எடுத்தவங்களுக்கு. அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க. சரி சரி. டைவர்ஸ் பண்ணிட்டேன், நீ வந்து என் கூட இருமா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் ஒண்ணா இருக்கலாம், நம்ம பிள்ளைங்கள பாருமா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க கூட ஒரு 9 வருஷம் வாழ்ந்தாங்க. வாழ்ந்து ஒரு பிள்ளைய பெற்றுட்டாங்க. இப்போ வந்து அவர் இறந்து 1.5 மாசம் ஆச்சு. அவர் இறந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பிட கூட வழி இல்லாம ரொம்ப அவஸ்தையா இருந்தது. அவர் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் விட்டுருக்க மாட்டார். பசங்களை அம்மாலாம் அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டார். அப்படியா? அவர் நல்லா நல்லா பார்த்துப்பாரு. நல்லா நல்லா பாத்துக்காங்க. அவங்க இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஒழுங்கா இருந்தோம். இறந்த அப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ரேஷன் அரிசி கொடுத்தாங்க, அது வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் இதுவா இருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் இருக்கும்போது ரொம்ப அங்கங்க கடன் வாங்கி ரொம்ப அசிங்கப்பட்டு எல்லாம் வந்து கேள்வியா கேட்டாங்க. வந்து வீட்டை நல்லா அசிங்கமா திட்டினாங்க. திட்டிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க, பசங்களெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட விட்டு போயிட்டாங்க. இதனால இவங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்தது. அடிக்கடிக்க சண்டை வந்து ரொம்ப பிரச்சனையாகி நான் அம்மா வீட்டில் போயிருந்தேன். என்னாலேயே பார்த்துக்க முடியல. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. அதனால என்னால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால இதுங்க நான் சாப்பாடு சமைச்சு போட்டிருந்தா கூட திட்டிகிட்டே இருக்குங்க. நான் சொல்லுவேன், எங்க இந்த மாதிரி பேசுறாங்க, நீங்க என்ன எதுக்கு திட்டுறாங்க இந்த பசங்க? ஏன்? ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்யாதுங்க. பசங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அதுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குதுங்க, அடிச்சுக்குதுங்க. அதனால பாருங்க அப்படி திட்டுறாங்க அப்படின்னு கேட்க சொல்லி இவங்களும் மாட்டீங்க. என்ன திட்டுவாங்க, நீ பாத்துக்க, உன்னை நம்பிதான் விட்டு போனாங்க, நீ பாத்துக்க மாட்டியா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன திட்டிட்டு இருந்தாங்க. அப்படியே திட்டியே இது பண்ணி நான் போயிட்டேன். அன்னைக்கு ஃபோன் போட்டா, செத்தா சாவிட்டா எங்கன்னா போட்டோம், நீ பாக்குறியா, உன்னால பார்க்க முடிஞ்சா பாருல, எத்தனை எங்கன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணாங்க. நாங்களும் போய் கூப்பிட்டோம், வரலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா வச்சு கூட சொன்னோம், வாங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை பாருங்கன்னாங்க. என் பொண்ணை நம்பி விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் திட்டினாங்க. திட்டினதுக்கு இல்லைங்க அதுங்க எங்கன்னா போட்டோம், என்னால் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல, நான் எங்கன்னா போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதாங்க. லெட்ரு கூட எழுதி வச்சிருக்காங்க மேடம். எவ்வளோ லெட்ரு பாருங்க மேடம், வீட்டில் அப்படியே நிறைய கட்டா எழுதி வச்சிருக்காங்க. நான் செத்துருவேன், என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரியல. லெட்ரு இருக்கு, பேக்ல இருக்கு, நிறைய லெட்ரு எழுதி வச்சுட்டு அடிக்கடிக்க 2 ட்ரிப்பு தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். அப்பயும் என்ன பண்ணாங்க, அவங்க திட்டினாங்க, ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு. அதையும் காப்பாத்திட்டோம். தூக்கு போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் தூக்கு போட்டதுக்கும் அதுக்கும் பிடிச்சி இது பண்ணிட்டோம். என்னால வாழ பிடிக்கல, நான் போய் சாக போறேன், என்னால முடியல, சாவர முடியல இருக்கிறாங்க. அதனால தான் ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அவங்க ஒருவேளை கணவர் அவர் இறந்தது அவங்கள ரொம்ப பாதிச்சிருச்சோ? 2வது ஃபர்ஸ்டும் இறந்துட்டாங்க, ஃபர்ஸ்டும் விட்டு போயிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி அவஸ்தையாயிருச்சு. சரி 2வதும் ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா 2வதும் போயிடுச்சு, என்னை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு அக்கா சொல்லிட்டு தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்க. அம்மா கூட பிறந்தவங்க எல்லாமே யாரும் யாருமே பார்க்க வந்து மாட்டாங்க என்னன்னு மேடம். பார்க்கறது. எல்லாம் சொல்லி காட்டுறவங்க. ஒருவேளை சோறு போட்டா கூட இந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே சொல்லி காட்டுவாங்க, எங்கேயா இங்க வரீங்க போங்கன்ட்டு சொல்லி அடிப்பாங்க, தன்னைக்கு திட்டுவாங்க பிள்ளைங்க.
அதனால மேடம் உங்ககிட்ட வந்து நீங்க எதனா ஒரு வழி பார்த்துருந்தா ஒன்று பண்ணி விடுங்க மேடம். நல்ல பொண்ணு தானேம்மா அவங்க அண்ணி, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்ல. இல்லை மேடம், வேலைக்கு போயிட்டு வந்தா பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க, இப்படி திட்டுறாங்க, அண்ணி இது சொல்றாங்க அப்படி சொல்லுங்க. ஒரு வேலை செய்ய சொன்னா செய்யாதுங்க மேடம். அது சும்மாவே இது பண்ணிட்டே இருக்காங்க. இதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இவங்க 2 முறை அடிச்சுட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. வந்தோடனே ஒரு பையன் போன மேடம், அவங்க அம்மா இருக்கும் போது இருந்த அவங்க அம்மா திட்டினாங்கன்ட்டு ஒரு பையன் போய் 10 நாள் ஆகுது. எங்கதான் இருக்கான்னு தெரியல. எங்க போனான்னு தெரியல மேடம். என்ன வயசாச்சு? இது 17 வயசு இருக்கு மேடம். கேட்டா ஃப்ரெண்டுக்குள்ள கேட்டா இங்கதான்க்கா இருக்கா அங்கதான்க்கா இருக்கா அப்படின்றான். அவன் சொல்றான், அண்ணி உங்களால பார்க்க முடிஞ்சா பாருங்க, என்னால முடியாது அண்ணி, என்னால இது பண்ண முடியாது, நீங்க எங்கன்னா இட்டு விட்டுருங்க, ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க அண்ணி, இல்லைன்னா யாருக்கிட்டனா சொல்லி உங்க அப்பா உங்க அம்மாட்ட சொல்லி ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க அண்ணின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ஏன் அந்த பையன் எல்லாம் ஏன் தலையிலேயே கட்டிட்டான். நீங்க எதனா பாத்துக்கங்க, எங்க அண்ணா கூட வேலைக்கு போயிட்டு வரானா? அதனால மேடம் நீங்க வந்து நீங்க எதனா ஒரு நாள் வருமானம் எவ்வளவுமா? அதிகமா வேலை இருந்தா 1000 ரூபாய் தருவாங்க, இல்லைன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் அந்த மாதிரி தான் மேடம் வரும். அதுவும் எப்பயாச்சும் ஒரு ட்ரிப்பு தான் வரும். அது கடன், அவங்க கடன் அது வந்து ஒரு 60,000 ரூபாய் கிட்ட இருக்கும். அது கட்டுறதுக்கே சரியா போயிடுது. அந்த பையன் சம்பாரிச்சு தரது அது வந்து வாரம் 1000 ரூபாய் தருவான். அந்த 1000 ரூபாய் கட்டினா அவங்க வந்து கடங்காரங்க வந்து வீட்டுல வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க மேடம். கடத்தை வாங்கி தின்னுட்டு போயிட்டா, இந்த மாதிரி அண்ணே எல்லாம் பண்றாள், நல்லா இருப்பாளான்டா அப்படி இப்படின்னு கீழே எல்லாம் நின்று சாப்பிச்சு அப்படி இது பண்றாங்க. வாடகை வந்து 3 மாசம் வாடகை கட்டணும். ஹவுஸ் ஓனரே நேற்று சொல்லிட்டாங்க, வாடகை கட்டுறீங்களா இல்லை வீடு காலி பண்ணிடுறீங்களான்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க. மொத்தமா எவ்வளவு கடன் இருக்கும்? இப்படி கிட்டத்தட்ட அவங்க வாங்கி வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 60,000 ரூபாய் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் எங்கெங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க. நீங்க என்னன்னு பார்த்து உங்க கையில தான் இருக்கு, நீங்க என்னன்னு பார்த்து நீங்க ஹாஸ்டல்ல சேர்த்து, அவ்வளவுதான் என்னால முடியும். இதுக்கப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமா? எத்தனை பேர் இப்ப வீட்டுல இருக்கீங்க? மொத்தம் 12 பேர் இருக்கோம் மேடம். 12 பேர்ல 2 பேர் போயிட்டாங்க. இவங்க தாத்தா பாட்டி வேற இருக்காங்க மேடம் இவங்க கூட. தாத்தா பாட்டினா அம்மாவோட அப்பா அம்மா? அவங்கதான் உங்களை பாத்துக்கிறாங்களா? இல்ல மேடம், அவங்கள பார்க்க மாட்டாங்க மேடம். அவங்க கூட இருக்காங்க. தாத்தா முடியாம இருக்காரு. ஆயா வந்து அவங்க பெரிய பொண்ணு வீட்டுல இருக்காங்க. எங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு மேடம். ஒரு பிள்ளைக்கு அடிக்கடிக்கு ஃபிக்ஸ் வரும். 2 பிள்ளைங்க நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அதுவே ஹாஸ்பிட்டல் மாசத்துல ஒரு ட்ரிப் வந்து அது ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாக்குறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா. யாருக்கு? என் பெரிய பொண்ணுக்கு. என்னாச்சும்? பெரிய ஃபிக்ஸ் வரும் மேடம். 10 ட்ரிப் வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல வச்சு அட்மிட் பண்ணி பார்த்து பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல மேடம். அதை பாக்குறதா நான் இதுங்களை பாக்குறதா அவங்கள கூப்பிட்டுனா விசாரிச்சு அவங்களால முடியலன்னா கூட இதுங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க மேடம். இல்ல ஹாஸ்டல்ல சேர்க்கறது இருக்கட்டும்மா. இப்போ உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு வேலை உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா, இந்த பொண்ணு சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தானா பாத்துப்பீங்களா? அவங்கள கூப்பிட்டுனான்னு கேளுங்களேன் மேடம். அவங்க இல்லாம பிள்ளைங்க எல்லாம் ஃபுல்லா ஏக்கத்துல அப்படியே அழுகுதுங்க மேடம். அண்ணி அம்மாட்ட கூப்பிட்டு போங்க, அண்ணி அம்மாட்ட கூப்பிட்டு போங்க அண்ணின்னு அழுகுதுங்க மேடம். உங்களை கூப்பிட்டுனான்னு கொஞ்சம் விசாரிச்சு நான் கொஞ்சம் கேளுங்க மேடம். நான் 3 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டேன் மேடம். 3 ட்ரிப்பு நான் வரல நீ போ, நான் வரல நீ போன்னு தான் மேடம் சொல்றாங்களே கண்டி. நான் வரேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க மேடம். சொல்லிட்டு அத்தை அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வாங்கத்த, அந்த பிள்ளை முடியாம இருக்கிற அத்தை வாங்கத்தனா கூட அப்ப கூட வர மாட்டேன்றாங்க மேடம். சின்ன பிள்ளைக்கு என்னாச்சு? அவனுக்கு ஜுரம் மேடம். 2 நாளா அவங்க அம்மா இல்லாதனாலே அவங்க அம்மா விட்டு இருக்கவே மாட்டான் மேடம். அவனே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஆள் அவனே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பையன் ஜுரத்துல படுத்து கிடந்தான். ஹலோ ஹலோ மேடம், உன் பேர் என்னம்மா? அம்மு. எந்த கிளாஸ்ல படிக்கிற? 8வது படிக்கிறேன் மேடம். 8வது படிக்கிறியா? ஆமா மேடம். நான் உன் வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்காளா கூட? இருக்காங்க மேடம். என்னம்மா பிரச்சனை? இல்ல மேடம், நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். எங்க அம்மா ஒரே தொல்லை, கடை தொல்லை அது இது இருக்குன்னு எங்கள்கிட்ட வீட்டுக்கே வரது இல்ல. அதோட எவ்வளவு நாள் ஆச்சு உங்க அம்மா போயிட்டு? 15 நாள் ஆச்சு மேடம். இப்ப யாரோட இருக்கீங்கம்மா? மேடம் அண்ணி பாக்குறாங்களா நல்லா? இல்ல மேடம். என்ன பண்றாங்க? சாப்பிட்டு போட்டு திட்டுறாங்க, கம்மட இருக்க மாட்டாங்க, எதனா திட்டிட்டே கிடக்காங்க. ஏம்மா? ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க மேடம். பசங்களுக்கு கம்முன்னு இருக்க மாட்டாங்க, அமக்களை பண்ணிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க கூட பிள்ளைங்களை அடிச்சுட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிருப்பாங்க மேடம். அதனாலதான் மேடம் நான் கத்துறேன். அது கத்துட்டு அதுக்கே அடிக்கடிக்க கோச்சிட்டு எங்கன்னா போயிடுங்க, அழுவுங்க, இல்லாத அட்டகாசம் எல்லாம் பண்ணுங்க மேடம். அதுங்க. உன் தங்கச்சி இருக்காளா? இருக்காங்க மேடம். கூட
ஹலோ, உன் பேர் என்னம்மா? திவ்யா. எத்தனாவது படிக்கிற? 4வது. அம்மா நீ அம்மாட்ட பேசலையாம்மா? அம்மாவோட ஃபோன் நம்பர் தெரியாதா அவனுக்கு? ஆஹா அம்மாட்ட பேசலையா? ஆஹா பேச மாட்டேன். ஏம்மா? அம்மா பார்க்கணும். இந்த பையனை கூட விட்டு போயிட்டீங்க அத்தை. எல்லாத்தையும் என் தள்ள கட்டி போயிட்டீங்க. அந்த பையனை விட்டு ஒரு நாளாச்சும் இருந்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னது? பானு. சொல்லுங்க பானு, என்னம்மா பிரச்சனை? வீட்டில் எல்லாம் வெளியே வந்துட்டேன். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். சீப்பு வியாபாரம் பண்ணுறேன். இவ்வளவு பசங்களை விட்டுட்டு எப்படிம்மா வெளியே வருவீங்க? உங்க வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 6 பசங்க இருக்குது. 3 பொண்ணு 3 பையன் பிறந்தது. அதோட அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் 45 நாள்ல வேலைக்கு போனேன். குழந்தை பிறந்து அந்த மாசமா இருந்தது தெரியாது. அப்புறம் பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்தா ஒருத்தருக்கு இங்கே இருக்கிறாரு. அவர் இறக்கும் போது சின்ன குழந்தையா கையில? அவர் வயிற்றுல அவர் இருந்தது தெரியாது. எனக்கு மாசமா இருக்கிறது தெரியாது. ஹாஸ்பிட்டல் செக் பண்ணா 5 மாசமா நீ களைச்சா உயிருக்கு ஆபத்துனாங்க. அதையும் பேத்துட்டேன். சரி என்ன பண்ணுறதுன்னு அப்பயே ரத்த கொதிப்பு அதிகமாகிடுச்சுட்டாங்க டாக்டர். பிறக்கிறது நீ செத்துருவே அப்படின்னாங்க. அப்புறம் கோஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு பார்த்து நல்லபடியாக பிறந்துச்சு. பிறந்து 45 நாள்லேருந்து கரகாட்டுக்கு ஆட போனேன். அதில் அங்கே எங்கள் அக்கா தான் கூட்டி விட்டுச்சு ஒருத்தர்கிட்ட. அவர் என்ன பண்ணார், 1 வருஷம் கூட இல்லை, ஏம்மா எனக்கு பொண்டாட்டிலாம் போயிடுச்சுமா, எனக்கு அம்மா பிள்ளைங்க தான். அவன் வந்து வக்கீல் வச்சு சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. 3 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாமா, நீ என் கூட இருக்கிறியா அப்படின்னாரு. நம்ம தெருவில் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு. வேணா அப்படின்னு. இல்லை நான் வருவேன், உன்னை காப்பாற்றுறேன். அவங்க ஃப்ரெண்டுங்களெல்லாம் கேட்டேன் நான், என்ன இந்த மாதிரி கூப்பிட்றேன் காப்பாற்றுறேன்றாருன்னா, சாவர முடியும் பார்த்து பாருமா, அவன் பொன்னாடி இந்த மாதிரி டைவர்ஸ் மாதிரி வாங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இவரு தான் கொடுக்கல, அது வேணான்ட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க. உண்மையாக போய் எனக்கு எடுத்து சரி வந்து இருங்க அப்படியே 1 வருஷம் கூட அவங்கள வந்தார். நல்லா பார்த்தாரு பிள்ளைங்கள. சின்ன பிள்ளைங்க இப்போ வளர்ந்துருச்சுங்க. நல்லா சாப்பாடு தண்ணியெல்லாம் போட்டு நல்லா காப்பாற்றுறாரு. எதனா ஒரு பண்டிகைன்னா துணிமணியும் கொடுப்பாரு. என்னென்னா காசு கொடுக்க மாட்டார் எங்கிட்ட. வேலைக்கு செலவு பண்ணிடுவேன் நான், செலவு பண்ண அதனால் கொடுக்காதே இருந்தார். அப்புறம் இந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாச்சு. இந்த பொண்ணையும் ஆட விட்டார் அவர். இது படிப்பு நிப்பாட்டிட்டேன். அதோடையே நின்றுச்சு. அதோடய கூட வேலையிலே போயிட்டு இருக்கும்போது அது இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கிறான். 7 வயசு ஆகுது அந்த பையன். அவன் வயிற்றுல இருக்குது, மாசமாக செக் பண்ண மாசமாக இருக்குதுண்ணா. என்ன பெற்றுக்கோ எனக்குன்னு ஒரு பையன் வேணும், இன்னொரு பொண்ணையும் பெற்று கொடுத்துரு அப்படின்னா. சரி எனக்கு நல்லா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. பார்த்துக்கிற மாதிரி 4 பேரும் உழைச்சோம். இந்த பொண்ணு, நான், இன்னும் 2 பையனுங்க இருக்கானுங்க. எல்லாம் வேலைக்கு போவோம். நாங்கள் எந்த ஊர் இங்கே 3 வேலை 4 வேலைன்னா எங்கேனாலும் எங்களை தான் கூப்பிட்டு போவார். இந்த நைட்டு வேலை பகல் வேலைன்னுவாங்கள்ல, ஒரு கோயில் திட்டம் மதியானம் முடிஞ்சு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. எல்லாரும் கரகாட்டம். நானும் பொண்ணா மட்டும்தான் கூப்பிட்டு போவேன். அவங்க குரூப்பில் நல்லா வாசிக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வருவாங்க. லேடிஸ் வேணா வெளியூர்லேருந்துலாம் வர வைப்பார். உக்காந்ததுலேயே ஃபோன் பண்ணால் எல்லாம் வந்துடுவாங்க. அப்படி நல்லா பேர் வாங்கினாரு. நல்லா பார்த்தாரு என் பிள்ளைங்க நல்லா உட்கார இல்லாமல். அதோட பார்த்தா அவர் மஞ்சக்காமலையா, அவருக்கு ரொம்ப குடிப்பார். குடிச்சு மஞ்சக்காமலையில 10 வருஷமா இல்லை. அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த 2 குழந்தைங்கள விட்டுட்டு போனவங்க தான். அதோட அவங்க அம்மா அவர் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துட்டாங்க அடிபட்டு. அதோட அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கோமா, பிள்ளைங்களை மட்டும். ஆனால் டெய்லி எங்கள் பிள்ளைங்களை பார்க்க போவார். நைட்டு ஆனால் எத்தனை மணி இருந்தாலும் வந்துடும். வேலைக்குனாலும் எங்கள் கூடியே தான் இருப்பார் வேலை முடிகிற வரைக்கும். திடீர்னு குடிச்சு ரொம்ப மஞ்சக்காமலையில் ஆகிட்டார். அது 3 மாதம் டைம் கொடுத்துட்டாங்களாம் சாகிறதுக்கு. அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறாங்க. எனக்கு அது சொல்லவும் இல்லை. நீதாம்மா என்னை பார்த்துக்கணும்னு ஆஸ்பத்திரியில் போய். ஆனால் இன்னும் நான் அவங்கள பார்த்தது கிடையாது. ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது நீதாம்மா என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாமல் போயிட்டார். என் வீட்டில் வந்திருக்கும் போது ஏற்கனவே சேர்த்து ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு சேர்த்தலான்னு சேர்த்தா அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து பார்த்தாங்க. அப்போ கூட 3 நாள் நான் நைட்டும் பால் அவர் கூட தான் இருந்தேன். எல்லாம் வந்து அவங்க ஆளுங்களாம் பார்த்தாங்க, இவ தான் என்னை பார்க்கணும். அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு, பிள்ளைங்க பொண்ணு, பெரிய பொண்ணு, அது பெரிய பொண்ணாயிடுச்சு. அந்த பையனையும் பொண்ணையும் பார்க்க ஆள் வேணும். அதனால் அவங்க அம்மாவை கூட்டின்னு சேர்க்க போகிறோம்மா. நாங்கள் சேர்த்துக்குங்க அவங்க பிள்ளைங்க. அப்புறம் தாய் இல்லைன்னா என்ன ஆகும், சேர்த்துக்கிட்டோம். அப்போ கூட உள்ளே வந்தாங்களாம். ஆனால் எனக்கு தெரியாது, எல்லாம் குரூப்பாக வந்தாங்க. அப்போ கூட என்ன தான் இருக்க வச்சார் பார்த்துக்குன்னு சொல்லி கொடுத்து. அப்புறம் 1 வாரத்தில் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு மறுநாள் வந்தார். எல்லாம் டூர் கிளம்பிட்டாங்களாம். 3 நாள் என் கூட இருந்தார். 3-4 நாள் அவங்க போகிற அன்னையிலேருந்து ரொம்ப காலுக்கையில் உள்ள பிடிச்சி வீங்கி மூஞ்சிலாம் வீங்கி போயிடுச்சு. மூச்சு விட முடியாமல் திணறாரு. 3 நாளாக பாத்ரூம்பாக போக ஆரம்பிச்சிட்டாரு.
அப்புறம் அவங்க ஆளுங்கள்ட்ட நீங்கள் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தேன். சேர்த்து குளுக்கோஸில் ஊசி போட்டாங்க, ரத்தம் ஊற்றிடுச்சேம்மா, என்னை காப்பாற்றுமா, எவ்வளோ பணமாக இருந்தாலும் செலவு பண்ணி என்னை காப்பாற்றுமா, செத்துறமா இருக்கிறம்மா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாக்கா, இவ்வளோ நாள் ஃபோன் பண்ணாமல் இப்போ ஃபோன் பண்ணுற, இல்லை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி வந்து பாருங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, நீ போமா, நீ பிள்ளைய அவங்க பொண்டாட்டிங்களாம் வருவாங்க, பிரச்சனை வரும், அவங்க பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் நீ வந்து பாரு அப்படின்ட்டாங்க. அவரு என்ன அனுப்பிட்டாரு, அவரையும் அனுப்பிட்டாரு. இவங்களோட ஃப்ரெண்டுங்க பசங்களுக்குள்ளே இருக்க அந்த பையனை மட்டும் விட்டு வந்தேன். அம்மா அவங்க வீட்டுக்கு ஆளுங்க வந்தாங்கன்னா சண்டை போடுவாங்களா, என்ன போக சொல்கிறாங்க, நீ போய் பார்த்துக்கப்பான்னு. கொஞ்ச நேரத்துலேயே உயிர் போயிடுச்சான், தெரியாது. அவரு வேலை வாங்கின வேலை கூட கையை பிடிச்சி இழுக்கிறாருமா, நீ என்னை விட்டு போயிடாது, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இருமாண்டார். வேலை வாங்கிட்டாங்க அவங்க எலெக்ஷனு, இந்த கட்சிக்காரவங்க. அவங்களுக்கு கரகாட்டம் மேக்கப் போட்டுட்ருக்குறோம், வீட்டிலேயே ரெடி பண்ணி எல்லாம் ஆட்டோவில் 10 பேரை கூப்பிட்டு போகிறேன், சாவு தூக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு. செத்துட்டாரு சொல்லி போனோம், சாவ கொடுத்தோட ஊர்ல போலீஸ்ல போய் சொன்னேன். சுடுகாட்டில் போய் பார்க்கறேன் போன, சுடுகாடுக்கு போறவல்ல கூட அவங்க பையன் அடிக்க விட்டான், தொட கூட முடியாம செத்துட்டாரு சொல்லி போனோம், சாவ கொடுத்தோட ஊர்ல போலீஸ்ல போய் சொன்னேன். சுடுகாட்டில் போய் பார்க்கறேன் போன, சுடுகாடுக்கு போறவல்ல கூட அவங்க பையன் அடிக்க விட்டான், தொட கூட முடியாம பட்டையை தூக்கிட்டு வந்துட்டா மேடம் அடிக்கிறதுக்கு. எல்லா 2ஆம் மனைவிகளுக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சொன்னாரு, இந்த பொண்ணு நல்லா மாப்பிள்ளைய பாருமா, கட்டியாலும் கொடுத்துடலான்னு. சரி நீங்களே பாருங்க, உனக்கு செலவு பண்ணுருவேன், உனக்கு நான் வீடு கட்டி வச்சுக்கிறேன் வாமா அப்படி அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுக்கிறாரு. என்ன பாவான்னு கூப்பிட்டாரு, நான் தான் போயிட்டேன், அங்கே போய் இருக்க முடியாது, இங்கேயே இருக்கிறேன்னு. அவர் எதுவும் சார், ஆனால் உயிரோடு இருந்தாலும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். நீங்க ஏன் பசங்களை விட்டுட்டு போனீங்கம்மா? ஒரு கடன், நிறைய கடமாயிடுச்சு, 1.5 வருஷமா ரொம்ப கஷ்டம், மூச்சு விட உட முடியாம ஆயிடுச்சு. நினைச்சு பார்த்தா டெய்லி தூக்கம் இல்லை, நிம்மதியா போக முடியல, ஒரு அப்படியே அடைச்சிக்குது, கை கால் வீங்கிக்குது, ஒரு மாதிரி ஆயிடுது, நைட்ல தூங்க முடியாது. கடன் நிறையாச்சு, வரவங்கள்ட்ட பதில் சொன்னா இப்ப வராத, நீ நான் வீட்டுல இருந்து கடன் பட்டியான்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. அதோட விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்து இப்ப நிம்மதியா இருக்கீங்களா? இப்ப இன்னும் கொஞ்சம் முடியாம ஆயிடுச்சு. அப்ப விட்டுட்டு வந்து போய் என்ன பிரயோஜனம்? சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க, நாளைக்கு அடுத்த வாரம் தரேன்னா கூட எடுத்துக்க மாட்டேங்குதுங்க. எங்க போயிட்டு அதை காசு கட்டுறேன்றாங்க. எதுக்கு கடன் வாங்கினீங்க நீங்க? தண்டல் வயிற்று, வீட்டு வாடகை கட்டணும், சாப்பிடணும், அந்த ரேஷன் அரிசி கூட கிடைக்க மாட்டேங்குது. நீங்க இல்லாம பிள்ளைங்க என்னமா செய்யும்? அங்க இருக்க முடியல, பிள்ளைகளை விட்டுவா இருக்க முடியல. இந்த சின்ன பையன் உயிர் விட்டுட்டு நகரவே மாட்டேன். கடைசியில என்னன்னா, முதல் பொண்டாட்டி இருக்குது, அதனாலதான் அவனுக்கு எதுவும் பேச முடியாது, எங்க வேணாலும் நீ போன எடுக்காது. அவங்க ஃப்ரெண்டு சொன்னாரு, நல்லா ஆளுங்களை கூட்டு போ, இல்ல பிள்ளைய கூட்டிட்டு போய் நிப்பாட்டு, அவளுக்கு உனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு. யாரும் நம்மளுக்கு ஆறு இல்லை, தஞ்சாவூர் எனக்கு யாரும் இல்லை, யாருன்னா நான் போய் வைக்கல பாருன்றாங்க. என்ன வாங்கி கொடுப்பாங்க? 4 பேர் உழைச்சு கொடுத்தோம், அந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவன் மட்டும் எதுவும் தர முடியாது. உழைச்சு கொடுத்ததெல்லாம் எங்க போச்சு? அவங்க வீட்டுல வீடு கட்டி வச்சுக்கிட்டாங்க, அம்போன்னு விட்டாரு, கட்டுற துணி எடுத்து கொடுப்பாரு, அவ்வளவுதான். அப்படிக்காது அந்த தெருவே கூட வந்து கேட்டு பாருங்க, அப்படிவா இருந்தேன் நான், ஒன்னும் இல்லாம ஆயிடுச்சு. ஆனா அவர் உயிரோட இருந்ததானே இந்த நிலைமை. வேலை போன காசுல வச்சு 8 இடம் வாங்கி போட்டிருக்காருங்கப்பா, எல்லாமே சேர்ந்து. யாரு பேர்ல வாங்கி போட்டிருக்காரு? அவர் பேர்லயே தான் இருக்கு எல்லாமே. வாங்கி எல்லாமே அவங்க பொண்டாடி பேர்ல கூட இல்ல, 10 வருஷமா இல்ல, சாவ 2 மாசங்க தான் வந்து சேர்ந்துச்சு. சேர்ந்துட்டு உட்காந்துட்டு அங்கெல்லாம் விட்டு எல்லாம் என்ன சொல்றான், எல்லாம் இவகிட்ட தான் இருக்குது, எல்லாம் இவகிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவர்கிட்ட சொல்ல. வேலைக்கு போன வரத்துல அவர் ஞாபகம் வந்துடுது. அது வேலைக்கு 2-3 வேலைக்கு போனேன், என்னால் முடியல. என்னம்மா இப்படி விட்டு போயிட்டானா, என்னம்மா நீ யாரையாவது வச்சு பேசமானா, எல்லாம் எங்கே கூட்டாலும் பணம் கேட்குறாங்க, நான் எங்கே பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன், வக்கீல போய் பாருன்னா. அவங்க ஃப்ரெண்டு சொன்னேன், என்னங்க இந்த நிலைமையில இருக்கிறேன்னு வந்து பாருங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, கூப்பிட்டு போய் பேசு, நான் வந்து சொல்கிறோம், ஆனால் நான் அவங்ககிட்ட போய் எதுவும் பேச முடியாதுன்றாங்க. நீங்கள் என்ன கடிதம் எழுதி வைக்கிறீங்க?
அண்ணே நானே லெட்டர் இப்போ ஸ்டேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பேன். டெய்லி எழுதுவேன். கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் விட்டுருவேன். அப்படி தூக்கம் வரலன்னா எடுத்துட்டு உட்காந்து எழுதிட்டு கிடப்பேன். வேற நீங்க படிச்சிருக்கீங்களாம்மா? 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் ஏமாந்துட்டே இப்படி பண்ணிட்டே நீ அந்த ஆள் இருக்கும் போதே பண்ணாத. இப்போ உங்க சின்ன பையன் இருக்கான்ல, அவருக்கு பிறந்த பையன், அவனுக்கு மட்டும் அவரோட சொத்துல உரிமை இருக்கும், மத்தது எதுவும் நீங்க கேட்க முடியாது. இப்ப பச்சையும் பாட்டியமா வாடுது, பிள்ளைங்களை பார்க்காம இருக்கு. நீங்க விட்டுட்டு போறீங்களா? இப்படி வீட்டுக்கு வாங்க, வீட்டுல பசங்களோட வந்து இருந்து பண்ணுங்க. இப்ப என்ன வேலை பண்றீங்க? வியாபாரம் பண்ற பிளாஸ்டிக் இந்த சீப்பு இதெல்லாம் பாட்டு அது கூட முடியாம ஆயிடுச்சு. கடையில பாடுத்துட்டேன். மாத்திரை முடிப்பேன். நெஞ்சு நானே இன்னைக்கு சாவணும் நாளைக்கு சாவணும் தெரியல. என்னாலே இந்த பிள்ளைங்களுக்கு யாருமா பதில் சொல்றது? பசங்களுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? அப்படி நீங்க சாவேன் சொன்னா எப்படி தைரியமா இருக்க வேண்டாமா? இருக்க முடியல. திடீர்னு படுத்துட்டா எந்திரிக்க முடியல. என்ன நடக்குது? மனசை விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதம்மா. தஞ்சாவூர்ல இருந்து என்ன நம்பிக்கையில சென்னைக்கு வந்தீங்க? அம்மா வந்து அந்த தொழில் செய்வாங்க. வருஷத்துல 6 மாசம் இங்க இருப்பாங்க. 6 மாசம் தஞ்சாவூர் குடும்பம் சொந்தம்லாம் அங்கதான். அதோட இங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்க அம்மாவை. அதோட இங்கே இருந்துட்டா அக்கா தம்பி எல்லாம் இருக்காங்க. எல்லாம் என்னை விட கஷ்டப்படுத்தா நல்லா இருக்குது. யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. ஹலோ ஹலோ உங்க அம்மா இருக்காங்க, பேசுங்க. மா ஆ மாமா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. 2 பொண்ணு, இன்னொரு பொண்ணு கூட உக்காந்துருச்சு. அம்முன்ற பொண்ணு அதுக்கு ஒண்ணுமே செய்யல. இந்த பொண்ணு உக்காந்து எதுவும் செய்யல. அதுக்கு கூட வரல மேடம். நாங்க தான் மேடம் பார்த்தோம். அதுக்கு கூட வந்து பொண்ணு பெரிய பிள்ளையாச்சு மேடம். அதுக்கு கூட வரல மேடம். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க மேடம். நாங்க தான் மேடம் வீட்டுல வச்சு. ஆமா, ஒரு நாளைக்கு சிபி வியாபாரம் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு விற்கிறது லாபம்லாம் தெரியாது. வாங்கிட்டு வந்து 300 விற்கும். அப்படியே பாக்கெட்டோட தூக்கிட்டு வந்து போட்டு அந்த டீ குடிப்பேன்னா அது 30 ரூபா டீ. அந்த தம்பி ஒரு நாள் வந்து பார்த்தா என்ன வியாபாரம் பண்ற, என்ன லாபம் வருது உனக்கு, இப்படி குடிச்சு டீயை குடிச்சிட்டு சாப்பிட்றியா அப்படின்னு கத்திட்டு போனான். எனக்கு தெரிலடா அதை பத்தி. சரி கரகாட்டம் என்னால முடியல, மயக்கம் வந்தது. எந்திரிச்சா கிருகன்னு வருது. அப்படி கண்ணெல்லாம் மறைச்சிருது. ஒரு டைம்ல அது அப்படியே விட்டு இல்லை என்னால முடியலடா, அதனால தான் இங்கே உட்காந்துருந்தேன். உள்ள குட்டி தான் விட்டுட்டு எங்கே தான் போயிடுறேன், ஸ்டாண்டில் போய் படுத்துக்கிறேன்டா. கடவுளை எவனோ போலீஸ் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவேன், எதனா திருட்டு வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிடுவாருங்களே. என்னடா அங்கே வீட்டுக்கு போக முடியலடா, தலை காட்ட முடியல. இது பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா, தொழிலுக்கு முதலீடு போட்டு உங்களுக்கு ஒரு வியாபாரம் செட் பண்ணி கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டு பசங்களை காப்பாற்றுவீங்களா? இப்ப நான் கூட்டு போக மாட்டேன். நான் இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை யார் வீட்டுக்கு விடாதீங்க. செத்துறேன் உங்ககிட்ட வந்துச்சுன்னா என் பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல செத்துறேன். யாரையும் பார்க்க மாட்டாங்க. இத பாருங்க, நீங்க பெத்த பிள்ளைங்களை நீங்க தான் பாத்துக்கணும். வேற யாரும் உங்களை மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. உங்க பையன் தலையில உங்க மருமக தலையில எல்லாம் கெட்டக்கூடாது. ஏன் இப்படி விட்டுட்டு உங்க பொறுப்புல இருந்து ஏன் இப்படி அஞ்சு ஓடுறீங்க? பசங்க பெரிய பையனை நம்பிதான் விட்டு போனேன். பெரிய பையனெல்லாம் நீங்க நம்ப முடியாது. பெரிய பையனுக்கு அவரோட குடும்பம் இருக்கு. உங்க பொறுப்பை நீங்க தான் பண்ணணும். ஏன் இப்படி பயப்படுறீங்க? எதுக்கு இப்படி விட்டுட்டு ஓடுறீங்க? நீங்களே பாத்துக்கிறது இல்ல, ஹாஸ்டல்ல எப்படி பாத்துப்பாங்க அம்மா இருக்கும்போது? உங்களுக்கு வியாபாரத்துக்கான ஏற்பாடு நாங்க பண்ணி கொடுக்கறோம். நீங்க ஒரு ஆளா இருந்து அந்த பசங்களுக்கு கூட இருங்க, நல்லது கெட்டது பண்ணிட்டு கூட இருங்க, தைரியமா இருங்க. நாங்க இருக்கோம், உங்களுக்கு என்ன உதவி வேணுமாலும் பண்ணி கொடுக்குறோம். ஆனா நீங்க விட்டுட்டு ஓடக்கூடாது. பசங்களை நீங்க பார்க்கணும். அந்த தம்பி வந்து முடிஞ்ச உதவி பண்ணுவாரு, அந்த பொண்ணும் பண்ணுவா. இல்ல மேடம், அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிங்க மேடம். அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி தப்பான வழியில போறாங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் கேவலப்படுத்துறாங்க மேடம். எனக்கு அது தமானு தெரியல.
இந்த ஆளே வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு போறேன். ஊர் ஊரா போயிட்டு எல்லாம் சொல்றாங்க மேடம், தப்பான ரொம்ப கெட்ட பழக்கம் எல்லாம் சொல்றாங்க மேடம். அவங்க இந்த அதுதான் மனசு எல்லாம் அங்க உள்ளவங்களே வந்து சொல்றாங்க, என்னம்மா எல்லாத்தையும் வச்சுட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கேன், அவனுக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போனேன். அது இந்த பாருங்க, அதெல்லாம் விடுங்கம்மா. யாரோ எதையோ பேசிட்டு போறாங்கம்மா. அவங்கள பாருங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்க போறது? எதுக்காக அவங்க தப்பா போகணும்? அவங்க சொல்றாங்க மேடம் எல்லாம் வந்து அவங்க கேவலமா என்னவோ பாக்குறாங்க madam. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இந்த பாரு தம்பி, நீ பக்கத்துலயே வச்சுக்கோங்க அம்மாவை. இந்த பாருங்க, பசங்களோட இருங்க, பசங்களோட இருந்து குடும்பத்தை பாருங்க. கவர்மெண்ட்ல கூட ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எல்லாருக்கும் கலை நிகழ்ச்சி பண்றதுக்கு. அதுல கூட அவர் பேரை போட்டு யார் பேரை போட்டு எனக்கு அடுத்தது என் மனைவிட்ட சொல்லி போட்டு வச்சுட்டு அவர் பிள்ளைங்களை போட்டு இப்ப பிறந்திருக்கிற பையனையும் போட்டு அட்ரஸ் வச்சுக்கிறாங்க. எழுதி கார்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்த வயசுல நீங்க தனியா இருக்கீங்க, நீ இவ்வளவு வருத்தப்படுறீங்க. இந்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? நான் விட்டுட்டு போன போல என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி ஐட்டமே சூழ்நிலையா? என்ன சூழ்நிலை? என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்க பசங்களோட இருக்கணும். அதை எப்படி விட்டுட்டு போவீங்க? சுயநலமா அது? ஏமாந்துட்டு போயிட்டு இப்படி நின்றுட்டோமே, நம்ம பிள்ளைங்களை பார்க்க முதல்ல வயிற்றுல அது ஒரு நல்ல துணி போட முடியல, அதுக்குன்னு விட்டுட்டு போடுவீங்களாமா? அன்னைக்கு உழைச்சிங்கல்ல 4 பேரும் சேர்ந்து, இப்போ எல்லாரும் சேர்ந்து உழைங்க. உழைச்சு நல்ல நிலைமைக்கு வரலாம். ஏன் முடியாது? நிச்சயமா முடியும். 4 மாசமா வாடகை தர வீட்டுக்காரமா வந்து காத்திட்டு போறாங்களாம். வீட்டு சாமான வெளியே எடுத்து வைங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க நீங்க இல்லன்னா? என்னால இருந்து கொடுக்க முடியல, அதுக்குன்னு விட்டுட்டு போவீங்களாமா? சரி சம்பாதிச்சா சீப்பெல்லாம் வாங்கி போட்டோம்னா கொஞ்சம் சம்பாதிக்க. அங்க இருந்தா தானே தொல்லையா கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு ஏதாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா? எங்க ஒண்ணு வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. நெஞ்சு வலி வந்துடுது, அப்படியே மண்டை உச்சோரம் வந்துடுது, கை கால்லாம் அப்படியே ஆடுது, ஒரு மாதிரி ஆயிடுது உடம்பு. இருந்தாலும் பசங்களோட இருந்தா அவங்க அட்லீஸ்ட் பாப்பாங்கல்லமா அவங்கள. வீட்டுக்கு போலாம். ஏன்னு உன்னால பாத்துக்க முடியாதா? ஆடா, வியாபாரம் பண்ணிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பிரச்சனை முடிச்சுட்டு வருவல்ல. எங்க பேச்ச கேட்டா பரவாயில்ல, பாக்கலாம். எங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு, கடை இருக்கு. 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, அவங்க இஷ்டமா இருக்கிறாங்க. அங்கங்க கருத்து வாங்கி வச்சுப்போங்க. அந்த கருத்து கரெக்டா இருக்கு, நான் எப்படி பாத்துக்கிறது? நான் சண்டை போட்டு 2 வாரம் 1 வாரமா எங்க அம்மா வீட்டுல போயிருந்தேன். எங்களுக்குள்ள இதனால சண்டை வருது, இதுங்க இருக்கிறதுனால. பெரிய பசங்கன்னா ஏதாவது ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கலாம். சின்ன சின்ன பிள்ளைங்க எனக்கு டாக்டர் என்ன சொல்றாரு, உனக்கு ஹார்ட் வீக் ஆயிடுச்சுமா, நீ உடம்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும்னா என்னைக்கு கடவுள்கிட்ட போறேன்னு தெரியல. இதெல்லாம் விட்டுட்டு போயிடுறாரு. அவரும் வறுமையில தானே இருக்காரு, அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்குல்ல. இதுக்கடையில எப்ப கடவுள் கூப்பிடுவாரோ சொல்றீங்க. நீங்களே இப்ப மருந்து சாப்பிடுறீங்க, தூக்கு போட்டுக்கிறீங்க, என்னமா பண்றீங்க? இருக்க முடியல, இந்த மாதிரி ஆயிட்டு போயிட்டு மனசை விட்டுட்டீங்க. அதுதான் உழைச்சு தேய்ச்சிட்டு இன்னைக்கு முடியாம படுத்திருக்கோம். சரி பானு, ஒரு விஷயம் சொல்லுங்க. விட்டுட்டு போனா மட்டும் நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? இல்ல, கஷ்டப்படுறத ஒன்னா இருந்து கஷ்டப்படுங்கம்மா. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்றோம். விட்டுட்டு போறத மனநிலையே வரக்கூடாது. அது எப்படி பசங்களை விட்டுட்டு போவீங்க? அவளும் சின்ன பொண்ணு தானே, அவ மேல எல்லாத்தையும் திணிச்சிட்டு போறீங்க. நீங்க தான்மா பாத்துக்கணும் பசங்களை, நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? 30,000 கடன் தான், நிறைய எல்லாம் இல்ல. அதுக்கு போய் இப்படி பசங்களை விட்டுட்டு போவாங்களா? என்னால இதுவே காட்ட முடியல. நான் யார்கிட்டயும் 1 ரூபா வாங்க விட மாட்டாரு. அவரு எல்லாம் வாங்கி போட்டுருவாரு. அவரு செத்தாரு, அன்னைக்கு போச்சு. நீங்க அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பசங்க என்ன ஆகுறது? நீங்க பசங்களை பாத்துக்க வேண்டாம், பசங்க உங்களை பாத்துப்பாங்க. பாத்துப்பியாமா? பாத்துக்கிறியா? வீட்டுல ஒரு ஆளா இருந்தா போறோம். சமைச்சு போடுவீங்கல்ல, சமையல் செஞ்சு போடுவீங்கல்ல. உங்களுக்கு அரிசி பருப்பு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். 1 மாசத்துக்கான அத்தனை சாமானம் வாங்கி கொடுக்குறோம். பசங்களுக்கு நல்லா சமைச்சு சாப்பாடு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த டைம்ல என்ன வியாபாரம் பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, பொண்ணு என்ன வேலைக்கு போறா, பையன் என்ன பண்ண போறான், இதெல்லாம் டிசைட் பண்ணீங்க. 30,000 ரூபாயில ஒரு கடனே கிடையாது.
அதெல்லாம் அடைச்சுக்கலாம். அதுவே அசிங்கமா இருக்கு. நான் வாங்கிட்டு கட்ட முடியலையே, நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்கறாங்களேன்ட்டு எனக்கு ஒரு இப்ப நீங்க பண்றதுதான் அசிங்கம். இல்ல பசங்களை விட்டுட்டு ஓடுறது. இருந்துட்டு இருந்துட்டு பதில் சொன்னா என்கிட்ட கொடுக்க மாட்டேன்றாரு, அடி ஏறி வந்து கத்துறாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. அக்கம் பக்கத்துல கடை கொடுக்க மாட்டேன்றா போல இவ அப்படி. அதான் daily கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட நாங்களே பேசுவோம். கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிடலாம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, பசங்களை பாத்துக்கிறேன்னு. நாங்க உங்களுக்கு எல்லா உதவியும் பண்றோம். பிள்ளைங்களை எங்க விட்டு நான் பாத்துக்குவேன், என்னால முடியும். என்னால இந்த நிலைமையில இருக்கிறவன் பார்க்கும்போது வயிறு எரியுது, பிள்ளைங்களை பார்க்கும்போது. அப்ப பார்க்காம இருந்துட்டா நீங்க மட்டும் நல்லா இருப்பீங்களா? எங்க அதே போய் ரோட்ல படுத்துக்கிட்டு அவங்க வீட்டாண்டே கடை உள்ள சாமான வச்சுட்டு அங்கேயே படுத்துக்கிறது நைட்டான் ஒரு 10-11 அவங்க வீட்டாண்டே இந்த வாசல். புள்ளைங்க கதையம்மா, அம்மாவும் அப்பா இல்ல அம்மாவும் இல்லைன்னா என்னம்மா செய்யும்? என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு? சரி, எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு. உங்களுக்கு கீழே இவதானா? அடுத்தது உனக்கு கீழமா? எனக்கு கீழே தம்பி இருக்காங்க. 2 தம்பி. 2 தம்பி. அதுல ஒருத்தன் தான் எங்க இருக்கான்னு தெரியல. சரி, அந்த தம்பி. அதுக்கப்புறம் அம்முவா? அம்முக்கு அடுத்து திவ்யா. திவ்யா 4வது படிக்கிறா. அப்ப கலைராஜன் அது லாஸ்ட் பையன். கலைராஜன் சின்ன பையன். 5 பையன் பசங்க, நீங்க 2 பேர், 7 பேர். இப்ப அம்முவும் அந்த சின்ன பொண்ணு பேர் என்னது? திவ்யாவும் படிச்சுட்டு இருக்காங்க. கலைராஜனும் படிக்கிறாங்க. 3 பேரும் படிக்கட்டும். அந்த 2 தம்பி 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஒருத்தர் எங்க இருக்கான்னு தெரியாது. அவனோட போன் நம்பர் இருக்கா? போன் நம்பர் தெரியாது மேடம், சிம்லாம் மாத்திக்கணும். பசங்க கிட்ட கேட்டா இங்கதான் இருக்காங்கக்கா, இங்கதான் இருக்காக்கா, ரெடியூஸ்ல தான்க்கா இருக்கிறான், எங்கேயும் போலக்கா அப்படின்றானுங்க. வாடா இடத்த காட்டுங்கன்னா காட்ட மாட்டேங்க்கா, நான் அவங்க காட்டக்கூடாது சொல்லியிருக்கிறாங்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் வீட்டுக்கே வர மாட்டேன்றாங்க. அவனால சமாளிக்க முடியல. அவனுங்க வீட்டுக்கு டெய்லி கொடுத்தா கூட எல்லா கடையிலும் முடியும் மேடம். காசு வீட்டுக்கு கொடுக்க மாட்டேறானுங்க. சம்பாதிச்சு காசு அவனே வச்சுக்கிறானுங்க. செல்லு வாங்கிக்கிறானுங்க, எதனா செலவு பண்ணிக்கிறானுங்க. நான் போனேன்னா 200 ரூபா கிடைக்கும் மேடம். முகூர்த்த தாங்கன்னா 400 ரூபா கிடைக்கும். அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியும். உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா? என்ன வேலை செய்வ நீ? எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல மேடம். கரகாட்டம் ஆட மாட்டியாம்மா நீ? போவோம் மேடம், சொல்லிட்டு அது கூட இல்லையா, கரகாட்டம் ஆனா யாரும் பொண்ணு கேட்க மாட்டாங்க. நான் ஒண்டிதான் என் கூட மட்டும் தான் போவேன். யாரையும் நம்பி கூட்டு போக முடியும். நம்மளே கிண்டல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி. அதனால விட்டுட்டேன். அவர் சேர்த்தோன்னு படிச்சுட்டேன். அதில் வீட்டில் எல்லாம் கத்துறாங்க. அவங்களே பசங்களே எல்லாம் ஆட விட்டியா, எல்லாம் பார்க்குறவங்களாம் எனக்கு கேவலமாக நினைக்கிறாங்களேன்னு. அவரால் தான் இந்த தொழில் இறக்கி விட்டேன். சின்ன இந்த மாதிரி பண்ணி எங்கள் அப்பா இருந்தாருன்னா நீ இந்த கஷ்டமும் இல்லை மேடம். அவர் பார்த்துப்பார். எங்கள் அப்பா செத்துல இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறோம். 1.5 வருஷத்துல தான் எனக்கு இருக்கலாமா போயிடலாமான்னே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி சரி, மனசுல இருக்கிறது குழப்பத்தை எல்லாம் விட்டுடுங்க, எல்லாம் சரியாகும். இந்த பொண்ணுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது எங்க பொறுப்பு, புரியுறதா? அப்புறம் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வியாபாரத்துக்கு அதுவும் பண்ணி கொடுக்கணும். ஆனா நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் எங்களுக்கு. இனிமே அந்த பசங்களை விட்டுட்டு நீங்க போக கூடாது. பானு, உங்கள்ட்ட தான். அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இது பாருங்க, எனக்காக நீங்க இப்படி மண்டை ஆட்டிட்டு போனீங்கன்னா அப்புறம் உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆக போறது இல்ல. சும்மா மேலோட்டமா பேசி பிரயோஜனம் இல்ல. ஏன் இவ்வளவு யோசிச்சீங்க? மனசு திறந்து சொல்லுங்க. என்ன பயம் உங்களுக்கு? பசங்க ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா? உங்க மருமக ஏதாவது கஷ்டப்படுத்துறாளா? உங்க மக? அப்புறம் என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ இருக்கு, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம சும்மா ஓகேன்னு சொல்லி போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க போய் மறுபடியும் பழைய மாதிரி ஆச்சுன்னா பின்ன என்ன பிரயோஜனம்? அதுக்காக நம்ம இங்க உட்காந்து பேசல. இல்ல, அவங்கள கூட்டி விசாரிச்சா என் பிள்ளைங்க இப்ப என்ன கொண்டு இங்க உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் கொண்டு வந்து பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நான் வியாபாரத்துக்கு தான் போயிருந்தேன். வேற எங்க இப்போ எல்லாம் கடையில அங்க வந்து விசாரிச்சு பாருங்க, அங்க ஏதோ படுத்து கடையாகும் இந்த மாதிரி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு போனேன் நான். இப்போ எங்கிட்ட போயிது நான் என்ன பண்றது ஒன்றும் புரியல. அவங்களுக்கு உழைச்ச காசையாவது வாங்கி கொடுத்தா. இப்போ எங்களை கூட்டு கேட்குறீங்களா? அவங்கள கூட்டு விசாரணை எனக்கு கொஞ்சம் விடுகாலம் என் பிள்ளைங்களுக்கு ஆகும்ல. அவங்கள அதெல்லாம் அப்புறமாமா, முதல்ல நீங்க உங்க பொறுப்பை விட்டுட்டு நீங்க ஓடக்கூடாதுல்ல. கஷ்டமோ நஷ்டமோ நீங்க பசங்களோட இருக்கணும்ல. நீங்க உங்க சுயநலத்தை பாக்குறீங்க.
நான் இல்லைன்னா கூட அந்த பிள்ளைங்களை உழைச்சதை அது உழைச்சி போட்டு என்ன சொல்கிறாங்க, என்னத்தை வச்சுட்டேன் எங்களுக்கு அப்படின்னு கேட்குதுங்க. ஒரு டைமில் கோச்சிட்டேன், என்ன செஞ்சேன், எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் கேட்குதுங்க. இதுவும் கேட்குது, அதுங்களும் எல்லாமே தான் கேட்குறாங்க. அங்கே போய் சொன்னால் அவங்க போட்டோ இருக்குதா, அது இருக்கா, இது இருக்கான்றாங்க. எங்கே போய் சொன்னாலும் எல்லாம் இருந்தும் கூட நம்மளுக்கு ஆதரவு இல்லை. சரி, அதெல்லாம் அப்புறமா பேசுவோம். முதல்ல நீங்க பசங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு வாக்குறுதி கொடுங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசுவோம், சரியா? என்ன இருந்தாலும் வீடுன்னா அந்த பக்கம் போய் ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன விட்டுட்டு ஓடிடுவீங்களா? அது பசங்களை உங்க சுயநலத்தை மட்டும் பார்க்காதேம்மா, பசங்களை பாருங்க. என்ன வாங்கம்மா. இவங்க பிரச்சனையே வந்து வறுமை தான். நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். இந்த பொண்ணுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அந்த அம்மா கூடவே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அங்கே விட்டுட்டு போகக்கூடாது, அந்த வாக்குறுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எதிர்த்தரப்பு அவங்க ஹஸ்பண்டோட முதல் சம்சாரம், அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் சேர வேண்டியது எப்படியாவது வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.